பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் சில பிரச்சனைகளும் பயமும் கடந்து வருகிறது. அது எப்போ வேணாலும் வரலாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் யாரிடத்தில் உதவி கேட்பது? அதை நினச்சி நம்ம கலங்கி போய் நிற்போம்ல. ஆனால் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை அவன் உறுதியாக சொல்கிறத பார்க்க முடியும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலம் என்பது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, அவர் நம்மை சுற்றி நின்று காத்து கொள்ளுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது பாருங்க, அவர் சொல்றான், எனக்கு அவர் பலனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் பலகீனத்தோடு இருப்பீங்கன்னா, உங்களுடைய பலகீன நேரத்தில் அவருடைய பலன் உங்களுக்குள் பூரணமாய் இறங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அது எனக்கு வேண்டிய வல்லமையை தருகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆபத்து நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் தூரத்தில் அல்ல, நமக்கு அருகாமையிலேயே அவர் நின்று நமக்கு உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நாம் தனிமையில் இல்லை. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவன் நம்மோடு தாங்க இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பயத்துக்கு நான் இடம் கொடுக்கிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். நான் சொல்லுவேன், உங்களோடு தான் தேவன் இருக்கிறார். இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அவரால் எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்க அவருடைய பலன் போதுமானதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், உங்களுடைய பயப்படுகிற நேரத்தில் தேவனை நினைத்து கொள்ளுங்க. பலவீனமான நேரத்தில் அவரை நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி வருவதற்கு தாமதமாகலாம், ஆனாலும் அவர் உங்கள் அருகாமையில் தான் இருக்கிறார். நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஒருவேளை உதவி வருவதற்கு தாமதமாக இருக்கிறதுனால கர்த்தர் தூரமாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், 2 சாமுவேல் 22 அதிகாரம் 17 உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்தில் இருக்கிற கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், அவர் என்ன செய்கிறாரு? என்னை தூக்கி விட்டார். அப்போ நல்ல கவனிங்க, இந்த கால வேளையில் ஐயோ கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நினைக்காதங்க. உங்களுடைய கடினமான நேரத்தில் அவர் உங்கள் கூட தாங்க இருக்கிறாரு.
சங்கீதம் 9:9 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவரை தூரமாக பார்க்காதீங்க. அவர் உங்கள் சமீபமாக இருக்கிறார் என்பதை நிச்சயித்து கொள்ளுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாக இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமையானவனையும் நீர் இன்னைக்கு விடுதலையாக்குகிறீங்கப்பா. அவருடைய எல்லா நெருக்கத்தையும் மாற்றி ஒரு விசாலத்தில் கொண்டு வந்து நீர் அவர்களை விடுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.